வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஏப்ரல் மந்த்துக்கான கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து ஏப்ரல் மாதத்துக்கு நான் பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதம் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, அது என்னங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் இந்த வீடியோவில் உங்களுடைய மளிகை செலவை 50% குறைக்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் மளிகை சாமான் வாங்கலாம், ஆனால் 50% வந்து நீங்கள் 50% வரைக்குமே நீங்களால் சேமிக்க முடியும். ஸோ அதற்கான டிப்ஸ் வீடியோவும் இதில் நான் உங்களுக்கு நினச்சிருக்கேன். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் வீக்கான மெனு பிளானும் நான் வந்து இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். நான் வந்து அதை தம்ப்நெயில்ல கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் மளிகை ஷாப்பிங் முடிஞ்சு அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கான மெனு பிளானுமே இருக்குது. காய்கறி ஷாப்பிங் அப்படின்னு பொறுத்த மட்டும் லாஸ்ட் வீக் நான் பண்ணலை. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு காலேஜ் முடிஞ்சு வரும்பொழுது அன்னன்னைக்கே வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால தான் போட முடியல. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு சூப்பரான டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். 10 டிப்ஸ் டு ரெடியூஸ் கிராசரி எக்ஸ்பென்சஸ். நான் வந்து 2017-18 அந்த ரேஞ்சிலலாம் 6000 ரூபா எனக்கு மளிகை சாமான் ஆகும், இதே 4 பேருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 3500 ரூபாயிலேருந்து 3500 வரைக்கும். ஸோ எப்படி எனக்கு பாதியாக குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் 6000 செலவு பண்ணேன். ஆனால் இப்போ 3500 தான் செலவு பண்ணுறேன்னா நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அர்த்தம். ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன், என்னென்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னால் குறைக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நான் ஒவ்வொரு மாதமுமே பார்ப்பேன். ஸோ எனக்கு நானே நடப்படுத்திப்பேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் வந்து நமக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கலாம், அதே சமயம் கம்மியாகவும் வாங்கலாம். எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய செலவை கம்மி பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் மளிகை சாமானே வாங்கியிருக்கேன். காரணம், நாங்கள் மேபி இந்த மாதத்தோட பாதியிலே வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணாலும் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஒரு 15 டேஸ்க்கு தேவைப்படக்கூடிய மளிகை சாமான் தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அது எல்லாமே வந்து அது இல்லாமல், ஸ்டாக் இல்லாமல் மிச்சம் என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து போகிறப்ப எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடணும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடு கண்டிப்பாக இது 1 லிட்டர் பாக்ஸ் வந்து வாங்கணும். ஏன்னா இந்த பழைய பாட்டில் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அதனால் புதுசாக ஒரு பாட்டில் வாங்கிக்கலாம், பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 லிட்டர் ஷாஷே இல்லை 2 லிட்டர் ஷாஷே தான் வாங்குவேன். ஸோ அதனால் சர்ஃப் எக்ஸல் டாப் லோட் வந்து பார்த்திங்கன்னா 1 வாங்கியிருக்கேன். அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த 15 டேஸ்க்கு தேவைப்படக்கூடிய மாதிரி ஒரு 50 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நாகா ரவை ஒரு பேக்கெட்டு. எப்படியும் இந்த 15 டேஸ்க்கு வந்து ஒரு பேக்கெட் இஸ் இனஃப். ஒரு 2 டைம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அரை பேக்கெட் ஸ்டாக் வேறு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு நான் 1/2 கிலோ வாங்கிட்டேன். ஏன்னா எப்போதுமே 1/2 கிலோ டு 3/4 கிலோ வாங்குவேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நான் வாங்கிட்டேன். சரி, ஏன்னா பருப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இது ரெண்டுமே 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். ஆஷீர்வாத் கோதுமை மாவு இடையில இப்போ சப்பாத்தியோ பூரியோ போடுறதுக்காக அது ஒரு 1/2 கிலோ பேக்கெட், அதுவும் இன்னொரு பேக்கெட் வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ 15 டேஸ்க்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் பொட்டுக்கடலை 1/4 கிலோ, இது கண்டிப்பாக வந்து மிச்சப்படும். ஸோ இதுக்கு கம்மியாக வாங்க முடியாது இல்லையா, அதனால். அப்புறம் ப்ரூ இன்ஸ்டன்ட் காப்பி தூள் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். ப்ரூ க்ரீன் லேபிள் இப்போ வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பேக்கெட்டே கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்துடுது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் போடுறாங்க. 250 ஆஃபர் போக எனக்கு 230க்கு கிடைக்குது. ஸோ இது வந்து 1 மந்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து 1 மந்த் பேக்கே வாங்கியாச்சு. அப்புறம் ப்ரில் லிக்விட் வந்து ஒரு 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். மிஸ்டர் கோல்டு எப்போதும் போல் ஒரு பேக்கெட் 1 லிட்டர் பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு அப்பளக்கட்டு வாங்கியிருக்கேன். அப்பளக்கட்டு மீடியம் சைஸ் அப்பளக்கட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் ரின் பவுடர் வாங்கியிருக்கேன். கடலை மாவு கேட்டாங்கன்னு அது வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காஷ்மீரி சில்லி இல்லை, அது வாங்கியிருக்கேன். ஒரு 1/2 கிலோ மண்டை வெல்லம் வாங்கியிருக்கேன். ஹமாம் சோப் 1, பான்ஸ் பவுடர் மீடியம் சைஸ் 1, ஒரு பெருங்காயம், அப்புறம் சாப்பாட்டு அரிசி மட்டும் 2 கிலோ வாங்கியிருக்கேன். இட்லி அரிசி 15 டேஸ்க்கு போதுமானதாக இருக்கும். மற்றபடி உளுந்து, ஜீனி எல்லாமே ஸ்டாக் இருக்குது. இதெல்லாமே இந்த 15 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிவிட்டு புது வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னொரு மளிகை சாமான் ஷாப்பிங் பண்ணுவேன். அதை நான் தனி வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் லிஸ்ட்டு. திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மெனு பிளான் படி மிளகா சட்னியும் தோசையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனேன். இது அவசரவடியாக செய்கிறது. வெங்காயம், தக்காளி, வரமிளகா, உப்பு, அவ்வளோதான். 3 போட்டு பச்சையை அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன்.
ஒரு சூப்பரான சட்னி. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மதியம் சூடான ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் கீரை கடையல், அரைக்கீரை கடையல். ஸோ வீக்லி இப்போ 2 தடவையாவது கீரை சேர்த்துக்கணும்னு இருக்கோம். சரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் சேர்த்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் மண்டே லஞ்சு. அன்றைக்கி தான் பேடே. ஸோ அன்றைக்கே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய விளாக் சேனலில். அன்றைக்கி புரோட்டா மட்டும் ஒரு 3 புரோட்டா வாங்கிக்கிட்டு வீட்டிலையே எக் பரோட்டா செஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுதான் நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசையும் தண்ணி தக்காளி சட்னியும். இது அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வோம். எப்படியாவது வாரத்தில் ஒரு தடவையாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது செய்வோம். தக்காளி வேறு சீப்பாக இருந்ததுனால தண்ணி சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு. இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சட்னி. அப்புறம் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், பிளெயின் சாம்பாரும் பீன்ஸ் பொரியலும் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் காய்கறி சாயங்காலம் நான் வரப்போ வாங்கிட்டு வரேன் அன்றைக்கி தேவையானது. அதனால தான் அந்த வீடியோ போட முடியல. அடுத்து நைட்டுக்கு வந்து இருந்த சாம்பார் வச்சு தோசை ஊற்றி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ செவ்வாய்க்கிழமை மெனு பிளான் இதோட முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புதன்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரமாக எனக்கு ஒர்க் இருந்துச்சு. அதனால் நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். அதனால் தோசையும் எள்ளுப்பொடியும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எள்ளுப்பொடி பாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தோம் போன மாதம் மிடில். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். புதன்கிழமை காலைக்கு மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. ஒரு ட்ரை சிக்கன் மாதிரி. அதே சட்டி சாதமும் ரசமும் வச்சு சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கு இடையில சிக்கன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுத்தோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புமா சர்க்கரை வச்சு தொட்டுக்கிட்டு உப்புமா செஞ்சு முடிச்சாச்சு. வியாழக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமா செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வடை கடையில் வாங்கிட்டோம். டிஃபன் சாம்பார் மாதிரி கொஞ்சமாக ப்ளெயினாக வச்சுருந்தோம். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு உப்புமா சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு மாதிரி வைக்காமல் மோரை தாளித்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 வாழைக்காவும் ஒரு 1/4 கிலோ பாவக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை அப்படியே பொரியல் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாக இட்லி பொடியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி வச்சா எங்கள் வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பசங்களுக்கு பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் எனக்கு இட்லி பொடி தோசை, இட்லி பொடி இட்லி இது வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் காம்போ தான். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சாப்பிடல, ஃபாஸ்டிங். அன்றைக்கி நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். ஸோ முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்பளம். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காய் இருந்துச்சு. அது சூப்பராக கூட்டு பண்ணியாச்சு. ஸோ பொடலங்காய் கூட்டு பண்ணி அதே அந்த கூட்டை தொட்டுட்டு காலையில் தோசையும் அந்த கூட்டையும் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ ஒரு 2 மாதமாக எப்பப்பெல்லாம் கூட்டு பண்ணுறோமோ அந்த கூட்டையே வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்றோம். ஸோ ஹைஜீனிக்காகவும் இருக்குது. மதியம் வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காய் சாதம், கூட்டு சாதமும் ஒரு எக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். சாட்டர்டே எனக்கு வந்து ஒர்க்கிங் டே. ஸோ அதனால் நான் சீக்கிரம் கொஞ்சம் கிளம்பி போயிட்டேன். எனக்கு ஷிஃப்ட்டும் கொஞ்சம் ஜென்ரல் ஷிஃப்டாக மாற்றிட்டாங்க. சாட்டர்டே நைட்டு, அதாவது இந்த வீடியோ வர அன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர் பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் இந்த வாரத்துக்கான மெனு பிளான் முடிச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.